அடக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஃபார்முலா கார் பந்தயத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெருமுயற்சியில் அவர் நடத்துகிறார். அவர்தான் இதை முன்னெடுத்திருக்கிறார். முதல்வர் இங்கு இல்லை, அமெரிக்கா சென்று விட்டார். இந்த நேரத்தில் சென்னையில் மிகப்பெரிய பல 100 கோடிகள் செலவில் இந்த கார் பந்தயம் நடக்கிறது. இது பணக்காரர்களுடைய விளையாட்டு. ஒரே வார்த்தை, பணக்காரர்களுடைய விளையாட்டு. இந்த விளையாட்டை எங்கே நடத்துறாங்கன்னா இருங்காட்டுக்கோட்டையில் இல்லை. இருங்காட்டுக்கோட்டை என்பது ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகில் இருக்கின்ற இருங்காட்டுக்கோட்டையில் கார் ரேஸ், ஃபார்முலா கார் ரேஸுக்கான ரோடு போடப்பட்டு அங்கே இருக்குது மைதானம். அங்கே நடத்தலை, இவங்க தீவுத்திடலில் நடத்துகிறாங்க. தேவித்திடல்ல இருந்து அப்படியே வந்தால் இந்த ஹார்பருக்கு பக்கத்தில் அந்த ஹார்பர் ஸ்டார்ட் ஆகும். வடக்கு பக்கம் போனால் தலைமைச் செயலகம் வந்துடும். வார் மெமோரியல் இருக்குது. வார் மெமோரியலை சுற்றி அப்படியே நேப்பியர் பாலத்தில் வந்து திருப்பி அண்ணா பெரியார் சிலை போயிட்டு அப்படியே சுற்றி வர்றாங்க. இதுதான் கார்பந்தயத்திற்கான பாதை. இதையெல்லாம் போய் கார்பந்தயம் இதிலெல்லாம் நடத்துறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. கார்பந்தயத்தை நடத்துகிறார்கள் வெளிநாட்டவர்கள் என்றால் அவர்கள் மலை உச்சிகளை சுற்றி மிக அழகாக அந்த பாதையை போட்டு ரோடை போட்டு கார்பந்தயத்திற்காகவே அதையெல்லாம் சரி பண்ணி வைத்திருக்கிறார்கள். மலை முகடுகளில் அமர்ந்து பார்ப்பார்கள் ரசிகர்கள். அவர்களுடைய கட்டமைப்பு அப்படி, பொருளாதார வசதி எப்படி. ஆகவே அங்கேயெல்லாம் மேடும் பள்ளமுமாக செயற்கையாகவே செய்து புல்வெளிகளை செய்து அங்கே மக்கள் அமர்ந்து கார்பந்தயத்தை பார்ப்பதற்காக வைத்திருப்பார்கள். இது கம்ப்ளீட்டாக தெத்து கட்டியிருக்காங்க. சொல்லியிருந்தா கூட நம்ம ஊரில் இருந்து இந்த அத்திமாறு மூங்கில் மாறுலாம் கொண்டுகிட்டு வர்றதுக்கு சொல்லியிருப்போம். தெத்து கட்டாத குறையாக கிராமங்களிலே தெத்து கட்டி வாடிவாசல் கட்டுவது போல இவங்க அந்த ஏரியா முழுவதும் தீவுத்திடல் இந்த ஏரியாக்களில் ரோட்டின் 2 பகுதியிலும் ஒரு தடுப்பு பேனர்களை வைத்து இந்த கார் ரேஸுங்கிற பேரில் நடத்துகிறாங்க. ஏரியல் வியூவெல்லாம் தெரியாது. ட்ரோன் வைத்து இது பண்ணால் கூட இப்போ இதில் சேட்டலைட்டில் கவர் பண்ணால் தான் அந்த அளவுக்கு 2 பக்கமும் தடுப்பை இது பண்ணி ஏதோ ஒரு மாதிரி ஒரு கார்பந்தயம் என்ற பெயரிலே ஒன்றை நடத்துகிறார்கள். இதிலே நமக்கு ஞாபகம் வருவது என்னவென்றால், பேரன் கார்பந்தயம் நடத்துகிறார். அன்று 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த முதல் வேலையாக கலைஞர் அவர்கள் செய்தது, அவர் செய்த முதல் வேலை கூவத்தை சுத்தப்படுத்துகிறேன் என்று கூவத்திலே படகு விட்டார். கூவத்திலே படகு விடுகிறேன், கூவத்தை சுத்தப்படுத்துகிறேன் என்று அதற்கு பல 100 கோடிகள் ஒதுக்கி, பல 100 கோடி இல்லை, சில 100 கோடிக்கு உள்ளே இருக்கும். சரியாக தெளிவாக எனக்கு அந்த இது தெரியல. பல லட்சம் என்று வைத்துக் கொள்ளலாம். பல லட்சம் ரூபாய்களை ஒதுக்கி அங்கே ஆயன் துறை, அந்த துறை, இந்த துறையெல்லாம், படகுத்துறையெல்லாம் அந்த சாக்கடையில் கட்டி, அதன் பிறகு கூவம் மணக்கிறது என்று சிங்கப்பூர்லேருந்து செண்டு வாங்கி அந்த தெளித்து பீம்புக்கு படகெல்லாம் விட்டது தெரியும். அன்று தாத்தா படகு விட்டார். அன்று கூவத்திலே தாத்தா படகு விட்டார். இன்று கூவத்தை சுற்றி பேரன் காரை சுடுறார். இவ்வளவுதான் வித்தியாசம். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. நீங்கள் இந்த கார் ரேஸ் பந்தயம் நடக்கிறத மன்றோ சிலைக்கு பக்கத்தில் பார்த்தால் மிகப்பெரிய குடிசை பகுதி அங்கே தாங்க இருக்கு. எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல், கழிப்பட வசதிகளும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் அந்த ஒரு குடிசை பகுதி இருக்கு. இன்றைக்கும் போனால் அந்த பறக்கும் ரயிலில் போனீங்கன்னா பார்க் ஸ்டேஷன்ல இருந்தே தொடங்கும் அந்த குடிசை பகுதி. அப்படியே தெரியும் அந்த மக்களுடைய கஷ்டம், பொருளாதார நிலை, ஏழ்மை நிலை, தண்ணி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, கொசுக்கடிக்கு இல்லை. அந்த சாக்கடையோடு சாக்கடையாக கட்டி வைத்து தெத்துக்களை கட்டிட்டு அவங்க அப்படியே வாழ்கிறாங்க. அது இந்த ரோட்டுக்கு அதோட சேர்ந்து தான் வருது, தீவுத்திடலோடு சேர்ந்து வருகிறது. இவங்க தெத்து கட்டி மறைச்சிருக்காங்க. மோடி தெத்து கட்டி மறைச்சா மட்டும் உங்களுக்கு பிடிக்காது. குஜராத்தில் ட்ரம்பை கூட்டிகிட்டு வரையில் சேலையை கட்டி மறைச்சாங்கல்ல, அதே மாதிரி தான் கட்டி மறைப்பதில் இவர்கள் வல்லவர்கள். இதற்காகத்தான் பேரை கார் ரேஸ் விடணுங்கிறதுக்காகத்தான் கலைஞர் இந்த குடிசை பகுதிகள் கண்ணில் படக்கூடாதுன்னு பெரும்பாலும் முடிந்தவரை குடிசைகளை அப்புறப்படுத்தினார். 2004 அவர் ஆட்சிக்கு வந்த பொழுதிலே அந்த காலகட்டத்தில் அவர் குடிசை பகுதிகள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி குடிசைகளை
அங்கே இருந்து இன்னும் நிறைய குடிசை பகுதி இந்த இதுல எல்லாம் இருந்துச்சு. இதையெல்லாம் நிறைய காலி பண்ணிட்டாங்க. மிஞ்சி இருக்கிறவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவருக்காக அந்த குடிசையில் வாழ்பவர்களுக்காக வக்கீல்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இவங்கெல்லாம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அதனால் அது இருக்குது. மற்றபடி பேரன் பிற்காலத்திலே நாம் கூவத்திலே படகு விட்டோம், பேரன் கார் ரேஸ் நடத்தட்டும் என்பதற்காக கலைஞர் குடிசைகளை எல்லாம் தூக்கி கண்ணகி நகருக்கு அனுப்பினாரோ என்னவோ நமக்கு தெரியாது. அன்று கூவத்திலே படகு விட்டார், கூவம் மணக்கிறது என்றார் கலைஞர். இன்றைக்கு இதை சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. கூவத்தை இப்படி வச்சுக்கிட்டு நீங்க என்ன கார் ரேஸ் நடத்துறீங்க? இல்ல தூவம் இவ்வளவு நாற்றம் அடிக்கும் பொழுது அந்த நாற்றம் தெரியக்கூடாதுன்னு தெத்து கட்டிட்டு, அதாவது சுத்தி தடுப்புகளை செயற்கை தடுப்புகளை வைத்து விட்டு என்ன கார் ரேஸ் வேண்டி கிடக்கு? கூவத்தை சுத்தப்படுத்துங்கய்யா, அதுக்கு ஒரு பிளான் பண்ணுங்க. அங்க இருக்கிற ஏழை எளிய மக்கள் அங்கே அவ்வளவு கஷ்டமான நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது கூவத்தை அப்படியே வைத்துக்கொண்டு கார் ரேஸ் நடத்துறதில் என்ன இருக்குது? ஒரு சில பணக்காரர்கள் ரசிப்பார்கள், ஒரு சில பணக்காரர்கள் கலந்து கொள்வார்கள், பணம் படைத்தவர்கள் விளையாடுகின்ற விளையாட்டு இது. அதற்கு பதிலாக நீங்க ஒரு சைக்கிள் ரேஸ் வச்சிருக்கலாம்ல. சைக்கிள் போட்டியில சைக்கிள் வச்சிருக்கவன் எல்லாரும் கலந்துக்குவான்ல, சாதாரண சைக்கிள் வச்சிருக்கவன் கூட கலந்துக்கலாம். பிரான்ஸ்ல டூர் டி பிரான்ஸ் நடத்துறாங்க. ஐரோப்பா முழுவதும் நீங்கள் ஐரோப்பியாவை காப்பி அடிக்க வேண்டும், அமெரிக்காவை காப்பி அடிக்க வேண்டும் என்றால் அவர்கள் எல்லாம் நடை போட்டி நடத்துகிறார்கள், அவர்கள் மாரத்தான் நடத்துகிறார்கள், அவர்கள் சைக்கிள் போட்டி நடத்துகிறார்கள், செலவில்லாதது. அந்த மாதிரியான போட்டிகளை எல்லாம் நீங்கள் நடத்தலாம். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இடிப்பாறை இல்லாத ஏமராமன் நான் கெடுப்பாரிலாயினும் கெடும். இது நல்ல அறிகுறி அல்ல. ஒரு ஆட்சிக்கு லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களை சென்னையிலே குடிசை பகுதியிலே வைத்துக்கொண்டு அந்த குடிசையை கண்ணில் தெரிய விடாமல் அப்படியே மறைத்து கட்டி நீங்கள் காற்பந்தயம் நடத்துகிறீர்கள். அதே சமயம் இருங்காட்டு கோட்டையில போட்ட அந்த காற்பந்தய ரேஸ் மைதானம் அது என்ன ஆனது? ஏன் அதில் கொண்டு இது நடத்தியிருக்க வேண்டியதானே? இவ்வளவு செலவு பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி அங்கே காற்பந்தய மைதானம் இருங்காட்டு கோட்டையில் இருக்கு. இதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே கார் ரேஸ் பந்தயம் நடத்துகிறார்கள் என்றால், சுற்றி இருக்கிற இதை காரணம் காட்டி சுற்றி இருக்கிற குடிசைகளை, ஏழை எளியவர்களுடைய இருப்பிடங்களை மீண்டும் ஒரு முறை கிளப்பி விட்டுறதுக்கா? ஆகவே இப்படித்தான் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. கொஞ்சமாவது ஏழை எளியவர்களுடைய பொருளாதார நிலையை, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி யோசித்து பார்க்க வேண்டும் ஆட்சி செய்பவர்கள். இப்போது கார் பந்தயம் நடத்துவதற்கான தேவை என்ன வேண்டி வந்தது? சைக்கிள் பந்தயம் நடத்துங்க, ஒரு நடைப்போட்டி நடத்துங்க, மாரத்தான் நடத்துங்க. இப்படி நடத்துவதற்கு எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கிறது. இந்த விளையாட்டெல்லாம் ஒலிம்பிக்கில் கிடையாது. கார் பந்தயம் இதெல்லாம் ஒலிம்பிக்கில் கிடையாது. ஒலிம்பிக் போட்டிகளுக்கான விளையாட்டுகளை நடத்தினால் நாம் வரவேற்போம். மற்றபடி இந்த ஃபார்முலா கார் பந்தயத்திற்காகத்தான் கலைஞர் அவர்கள் குடிசைகளை பேரம் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கலைஞர் அன்றே தொலைநோக்கு பார்வையோடு இந்த குடிசைகளை எல்லாம் அகற்றி அவர்களை எல்லாம் கண்ணகி நகருக்கு விரட்டி விட்டாரோ என்ற கேள்வி நம்மிடம் எழாமல் இல்லை. இந்த கேள்வி எழுகிறது. அதற்கு இவர்களிடம் பதில் என்ன என்றுதான் நமக்கு ஆட்சி செய்பவர்கள் செய்கின்ற தவறைத்தான் சுட்டி காட்டுகிறோமே ஒழிய அவர்கள் மேல் தனிப்பட்ட முறையில் வெறுப்பு எதுவும் இல்லை. ஆகவே இதை இனிமேலாவது ஆட்சி செய்பவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். பக்கத்தில் சுற்றுப்புறங்கள் எப்படி இருக்கின்றன, அதை எப்படி கிளியர் பண்ணணும், இந்த கூவத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று இனியாவது நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.